இதன் மூலம் தாவேகா இன்னும் தங்களை கூர்மைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இன்னமும் தங்களை ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியிருக்கு. இன்னமும் அரசியல் பழக வேண்டியது இருக்கிறது, பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது என்பது நேற்றைய நிகழ்வின் மூலம் தாவேகா உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்திருக்கிறது. இது இந்த ஒரு பிரச்சனை இதனால போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த தொகுதி எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பா இதுவரை எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை, அந்த நேரில் சென்று அதை ஆய்வு செய்யவில்லை என்கிற வருத்தம் அங்கிருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்குள் இன்றைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ருத்ரகுமாரிடமிருந்து இந்த கடிதம் வந்திருப்பது தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன் இவர்களும் தற்போது சீமானை கைவிட்டு விட்டார்கள்? விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தோ அல்லது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திடம் இருந்தோ வந்து கொண்டிருந்த நிதியை தற்போது சீமான் அவர்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து ஏன் இன்று கல்பனா நாயக் இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்? இதை முறியடிப்பதற்காகவே இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை வட்டாரங்களில் ஒரு பரவலான பேச்சு. தமிழ்நாட்டின் மின்துறை தலைவராக இருந்தபோதிலிருந்தே மத்திய அரசு பணிக்கு கேட்டுக்கொண்டு இருந்தார். வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். தாவேகா கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் இணைந்து முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா பங்கேற்கவில்லை. ஏன்? திரு சீமான் அவர்களுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஒரு கடிதம் வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தற்போது 144 தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த தொகுதி எம்எல்ஏ எங்கே சென்றார்? ஏடிஜிபி கல்பனா நாயக் புகாரால் தமிழக காவல்துறையில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. இதன் பின்னணி என்ன? மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி தற்போது மத்திய அரசு பணிக்கு சென்றிருக்கிறார். என்ன காரணம்? இது குறித்து தான் இன்றைய க்ளோஸ்அப் பகுதியில் நாம் அலசப் போகிறோம். விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு நேற்று வெகு சிறப்பாக தங்களது பனையூர் அலுவலகத்தில் கொண்டாடியிருக்கிறார்கள். இந்த விழாவில் அவர்களது கொள்கை தலைவர்களின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு முன்பு கொடியேற்றப்பட்டது. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அது ஒரு கட்டமைப்பாக இல்லை என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துதான் இருக்கிறது. அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் நேற்றைய நிகழ்வு நடந்திருக்கிறது. பொதுவாக ஒரு கட்சி நிகழ்ச்சியில் யாரெல்லாம் அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்பது பாரம்பரியமான மிக்க கட்சிகளில் அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அல்லது ஒரு அணி நிர்வாகிகள் கூட்டம் என்றால் பொதுச் செயலாளர் முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தின் அறிவிப்பு வெளியிடுவார். அந்த அறிவிப்பின்படி அன்றைய நாள் அனைவரும் அங்கு கூட வேண்டும் என்பது போல் இருக்கும். அதே போல் அதிமுகவுக்கும் அதே மாதிரி தான். ஒரு கட்சி நிகழ்ச்சி என்றால் முன்கூட்டியே அதற்கான ஒரு அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் நேற்றைய நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அவர்களுடைய கட்சி ஆண்டு விழா, 2ஆம் ஆண்டு துவக்க விழா. ஆனால் அதில் பல மாநில அளவிலான நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இது மட்டுமே காரணமாக இருக்கிறதா ஆதவ் அர்ஜுனா பங்கேற்காதது? அவரோடு இணைந்த நிர்மல்குமார் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே நேற்றைக்கு அந்த நிகழ்வில் இருந்திருக்கிறார்கள். புதிதாக அறிவிக்கப்பட்ட மற்ற மாவட்ட செயலாளர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா நேற்றைய அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் ஆதவ் அர்ஜுனா இதில் பங்கேற்கவில்லை என்று அவர் தரப்பில் விசாரிக்கும் பொழுது இந்திய பாஸ்கெட் பால் அணியின் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பதால் தற்போது உத்தரகாண்டில் பாஸ்கெட் பால் அந்த விளையாட்டு போட்டிக்கான அவர் சென்றிருந்ததால் தான் இந்த தாவேகா நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் 1ஆம் ஆண்டு முதல் நிகழ்வு, அதுவும் கட்சியில் இணைந்த பிறகு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இந்த நிகழ்வில் பங்கேற்காதது மிகப்பெரிய ஒரு அரசியல் தரப்பில் கேள்வியாகவும் எழுந்திருக்கிறது. இதிலிருந்தே தெரிகிறது தாவேகா எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது, அந்த ஒரு செய்தி கீழ்மட்ட லெவலுக்கும் சென்று சேர்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதில் முக்கியமாக என்னன்னா, மாநில அளவில் இருக்கிற பொறுப்பில் வகுக்கப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளரோ அல்லது கொள்கை பரப்பு இணை செயலாளர்களுக்கோ தகவல் அளிக்கப்படவில்லை. இதன் மூலம் தாவேகா இன்னும் தங்களை கூர்மைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இன்னமும் தங்களை ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியிருக்கு. இன்னமும் அரசியல் பழக வேண்டியது இருக்கிறது, பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது என்பது நேற்றைய நிகழ்வின் மூலம் தாவேகா உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக திருப்பரங்குன்ற மலை மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு செய்தியாக பேசப்பட்டு வருகிறது. ஆன்மீகம் அரசியலும் தமிழகத்தில் பிரிக்க முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக சமீபத்திய இந்த திருப்பரங்குன்ற நிகழ்வும் நடந்திருக்கிறது. தமிழ் கடவுளான முருகனின் 6 பட வீடுகளில் ஒரு வீடாக கருதப்படுவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் ஒன்று. அதே மலையில் சிக்கந்தர் பாஷா தர்காவும் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் சந்தனக்கூடு நிகழ்வு நடக்கும். அந்த சந்தனக்கூடு நிகழ்வு முடிந்ததுக்கு பிறகு அந்த 18ஆம் தேதி என்ன நடக்கும்னா, ஆடு கோடி படியிட்டு அவர்கள் அங்கே சமைத்து விருந்து ஒரு திருவிழா போல நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே நிலவிட்டு இருந்தது. இது காலங்காலமாக நடைபெற்று வந்ததாகவும் அங்கே தரப்பில் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆடு கோழி பலியிடலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட இந்து அமைப்பினர்
திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வேண்டும், அதை அசுத்தப்படுத்தக்கூடாது, மாசுபடுத்தக்கூடாது என்று இவர்கள் ஒரு தரப்பு வைக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விவகாரம் போயிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த வகுப்பு வாரியத்தில் இந்த இது வரதுனால ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அங்கே நேரில் சென்று ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ அவர் அங்கே பிரியாணி சாப்பிட்டதாக ஒரு ஃபோட்டோ வெளியிடப்படுது. அதனால் இன்னும் அந்த விவகாரம் இன்னும் பெருசாகுது. இந்து அமைப்பினர் வந்து அங்கே போராட்டம் நடத்துவதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இந்த ஒரு விஷயம் ஒரு மத கலவரமாக மாறிடக்கூடாது, திருப்பரங்குன்றத்தை சுற்றி இந்த சுமூக பேச்சுவார்த்தையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 140 தடை விதித்து இந்த பதட்டமான ஒரு நிலையிலிருந்து மாற்றணும் அப்படிங்கிறது இது இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்துட்டு நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருப்பது அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா. ஏன் இந்த விவகாரத்தில் இதுவரை அவர் தலையிட்டு அல்லது அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு சமாதான உடன்படிக்கை ரீதியாகவோ ஏன் இவர் வந்து இங்கே செயல்படவில்லை அப்படிங்கிறது அங்கே இருக்க அதிமுகக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதிமுக இந்த 4 ஆண்டு காலமாக அவர்கள் மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் அவர்களுக்கு எது சாதகமாக அமைதோ அதுக்கு மட்டும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மற்றபடி அந்தந்த பகுதி பிரச்சனைகள் இருக்கக்கூடியதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் கோபத்தையும் அதிமுக மீதும் இருக்கிறது. இது இந்த ஒரு பிரச்சனை இதனால் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த தொகுதி எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பா இதுவரை எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை, அந்த நேரில் சென்று அதை ஆய்வு செய்யவில்லை என்கிற வருத்தம் அங்கிருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர் எல் முருகனும் தமிழக அரசு இந்துக்களுக்கு விரோதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் திருப்பரங்குன்றத்தின் புனிதம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. தற்போது சீமான் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாடு கடந்த தமிழீழ அரசின் ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதுக்கு முன்பு வந்ததெல்லாம் கூட ஏதோ யாரோ எழுதியதாக இருந்திருக்கலாம் அல்லது அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் தற்போது வந்திருப்பது ஏன் இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக என்று சொன்னால், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இன்றைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ருத்ரகுமாரிடமிருந்து இந்த கடிதம் வந்திருப்பது தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இவர் மட்டும்தான் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதியாக இருக்கிறார் என்கிற ஒரு கோணத்தில் தான் இந்த கடிதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன் இவர்களும் தற்போது சீமானை கைவிட்டு விட்டார்கள்? தற்போது சீமான் அவர்களின் எண்ணோட்டம் விடுதலை புலிகள் அமைப்பே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்கிற மனோபாவத்துக்கு சென்றிருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதனால தான் தற்போது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தோ அல்லது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திடம் இருந்தோ வந்து கொண்டிருந்த நிதியை தற்போது சீமான் அவர்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சீமான் அவர்களுடைய அரசியல் பாதை வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து தற்போது இந்த ஒரு முடிவெடுத்திருப்பதாக அந்த அமைப்பை சார்ந்தவர்களிடமிருந்து நாம் பேசும்போது தகவல் கிடைத்திருக்கிறது. திரு சீமானுக்கு முன்பு ஈழ அரசியலை முன்னெடுத்தது, ஈழ விடுதலை போராட்ட காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்தது இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் தான். அந்த விவகாரத்தை நன்கு உணர்ந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தற்போது பெரியாரை பற்றி தொடர்ந்து சீமான் பேசி வருவதை கண்டிக்கும் விதமாகவும் இதோடு பிரபாகரனோடு பெரியாரை ஒப்பிட்டு இனிமேல் பேசக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தற்போது அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை 1983 காலகட்டங்களிலிருந்து ஈழப்போர் உச்சத்தில் இருந்த நேரங்களில் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திடமும் இது குறித்து வலியுறுத்தியதில் பெரியார் அமைப்புகளுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதை உணர்ந்துதான் தற்போது தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்திடமிருந்து இந்த மாதிரியான ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதில் மற்றொன்றும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. சரியாக ஈரோடு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றோடு முடிவடைகிறது. இன்றைக்கு அந்த கடிதம் வந்திருப்பதன் மூலம் இதோடு இந்த முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதா, பெரியார் வாஸ் பிரபாகரன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதா அல்லது சீமான் அதை தொடரப்போகிறாரா? இங்கே பெரியாரிய அமைப்புகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, தற்போது சீமான் அவர்கள் RSSின் கைக்கூலியாக மாறிவிட்டார், பாஜகவின் ஒரு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கூற்றை உண்மையாக்கப் போகிறாரா அப்படி என்பதெல்லாம் வரும் நாட்களில் தான் சீமானுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் தெரிய போகிறது. தமிழக காவல்துறையில் தற்போது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் எடுத்திருக்கிறது. இந்த புகாரை அடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் கடுமையாக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு படி மேலே சென்று ராமதாஸ் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அப்படி என்ன நடந்தது? சில மாதங்களுக்கு முன்பு ஏடிஜிபி கல்பனாயக் அவர்கள் அறை தீப்பற்றி இருக்கிறது. இதனையடுத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்திய காரணத்தால் தான் தன்னை உயிரோடு எரிக்க சதி திட்டம் நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் தற்போது புகார் அளித்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழக காவல்துறையில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் பல மாதங்கள் கழித்து இந்த விவகாரம் தற்போது
வெளியே வந்திருக்கிறது. இவர் இந்த புகாரை சொன்ன பிறகு இது மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தை தவிர இது யாரும் சதி செய்து திட்டமிட்டு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் தமிழக டிஜிபி அலுவலகத்திலிருந்து தற்போது விளக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து ஏன் இன்று கல்பனா நாயக் இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்? தமிழக காவல்துறையின் தலைமை பதவியான டிஜிபி பதவி இன்னும் சில மாதங்களில் காலியாக போகிறது. தற்போது இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறப் போகிறார். அடுத்து அந்த இடத்திற்கு யார் வரப்போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இந்த ரேஸில் இப்போதிலிருந்தே டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் சீமா அகர்வால் முயற்சிப்பதாக ஒரு பக்கம் தகவல் வருகிறது. இதை முறியடிப்பதற்காகவே இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை வட்டாரங்களில் ஒரு பரவலான பேச்சு எழுந்திருக்கிறது. தமிழகத்தின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் திரு ராஜேஷ் லக்கானி. இவர் தற்போது மத்திய அரசு பணிக்கு பணிமாறுதல் அடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மின்துறை தலைவராக இருந்தபோதிலிருந்தே மத்திய அரசு பணிக்கு கேட்டுக்கொண்டு இருந்தார். அங்கே இருக்கும் அழுத்தம், அங்கே இருக்கும் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள், மின்சாரத்துறை மீது வைக்கப்பட்டிருக்கும் புகார்கள், இதன் காரணமாக அங்கிருந்து விலகி மத்திய அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் அப்போது எதுவுமே நடைபெறவில்லை. அதனை அடுத்து தமிழக வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருந்தார். தமிழக வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்ட போதும் தொடர்ந்து மத்திய அரசு பணிக்கு போக வேண்டும் என்கிற கோரிக்கையை தலைமைச் செயலாளரிடம் முன்வைத்து வந்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தற்போது மத்திய அரசு பணிக்கு திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் செல்கிறார்.